இந்த தற்பொழுது இந்த கொரோனா தொற்றானது தொடர்ந்து வேகமெடுத்து வருவதை காண முடிகின்றது. நாடு முழுவதிலுமே தற்பொழுது கொரோனா தொற்று அதிகரித்த நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் கேரளா நம்ம நாட்டிலேயே இந்தியாவிலேயே கேரளாவில் தான் ஆரம்பத்திலிருந்து தற்பொழுது இந்த கொரோனா தொற்றானது தொடர்ந்து வேகமாக பரவி கொண்டிருப்பதை காண முடிகின்றது. நேற்று அதாவது ஜூன் 7ஆம் தேதி இந்த 8 மணி காலை 8 மணி நிலவரப்படி 1806 பேருக்கு அங்கு கோவிட் தொற்று நோய் பரவியிருப்பதாக தகவலானது மத்திய அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே முன்னணியில் இருக்கின்றது தற்பொழுது கோவிட் பாதிப்பில் கேரளா தான் தற்பொழுது இந்தியாவிலேயே முன்னணியில் இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 127 புதிய தொற்றுகள் பதிவாகி இருக்கின்றன கேரளாவை பொறுத்தவரையில். கேரளா தான் தற்பொழுது நாம் பார்க்கும் பொழுது மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய கூற்றுப்படி அந்த கோட்டயம், எர்ணாகுளம், திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா மற்றும் ஆலப்புழா அந்த போன்ற மாவட்டங்களில் இருந்து மட்டும் 727 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் 2 இறப்புகளும் கேரளாவில் அங்கு பதிவாகியிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது தொடர்ந்து இந்தியா முழுவதிலும் இந்த கொரோனா தொற்றானது வேகமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல பல மாநிலங்கள் டெல்லி, குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் என பல மாநிலங்களிலும் தற்பொழுது இந்த கொரோனா தொற்றானது வேகமெடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதை காண முடிகின்றது. ஏற்கனவே மக்களுக்கு பல அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. கூட்டமான இடங்களில் செல்லும் போது ஏற்கனவே முன்பு இருந்ததை போலவே அவர்கள் மாஸ்க் அணிந்து செல்வதை தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்பொழுது எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இதுவரை லாக்டவுன் எதுவும் அரசு சார்பில் அமல்படுத்துவது தொடர்பான எந்த விதமான தகவலும் இல்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் கொரோனா தொற்று மிகவும் தீவிரமான நிலையில் காணப்பட்ட பொழுது லாக்டவுன் ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மக்கள் தொடர்ந்து தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் லாக்டவுன் தொடர்பாக இதுவரை எந்த தகவலும் இல்லை. இது போன்ற சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்தியா முழுவதும் நாம் பார்த்தது போல கொரோனா தொற்று வேகமெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் கேரளா தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் அங்கு தொடர்ந்து இந்த கொரோனா தொற்றானது வேகமாக பரவி வருவதை நாம் காண முடிகின்றது.